துபாயில் சோலோவாக ஒரு நைட் அவுட் போனால் எப்படி இருக்கும்? ஆமாங்க, இந்த வீடியோவில் நம்ம சோலோவாக ஒரு நைட் அவுட் போக போகிறோம். அதுக்கு நான் சூஸ் பண்ண ஏரியா தான் விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ. நான் நிறைய இன்ஸ்டா பேஜஸில் பார்த்துருக்கேன். விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ துபாயில் வர்றவங்க எல்லாருமே அங்கே போய் ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அப்போ நம்ம துபாய் வந்துட்டு விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ போகலன்னா எப்படி? அதுக்காக தான் நான் இப்போ பஸ்ஸில் சவுத் ரிச் டவர் போயிட்டுருக்கேன். நார்மலாக கேர்ள்ஸ் பகல்லே வெளியே போக பயப்படுற இந்த டைம்லையும் துபாயை பொறுத்தளவு மிட் நைட்டில் கூட சேஃப்டிக்கு பக்காங்க. ஃபைனலி விங்ஸ் ஆஃப் மெக்சிகோ பிளேஸை நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த ஃப்ரேமில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 24 hours கியூ நின்றுட்டே இருக்குங்க. இந்த பிளேஸ்க்கு நியர்லேயே புர்ஜ் கலிஃபா பார்க், புர்ஜ் கலிஃபா, துபாய் மால்னு எல்லாமே நியர்லேயே இருக்குங்க. புர்ஜ் கலிஃபா பேக் சைட்லேயே ஒரு சிட்டிங் ஸ்பேஸ் இருக்குது. அங்கேருந்து புர்ஜ் வியூ அவ்வளோ அழகாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கும் இந்த பிளேஸ் ரொம்பவே பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் துபாய் மால் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி துபாய் அப்டேட்ஸ்க்கு நீங்கள் இந்த சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.